வணக்கம். அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. பிபி மாத்திரை எடுத்துக்கிற நிறைய உறவினர்களையும் நண்பர்களையும் பொதுவாக நம்ம வாழ்க்கையில் சந்திச்சிருப்போம். ஏன்னா அந்த அளவிற்கான ஒரு பொதுவான பிரச்சனையாக உயர் ரத்த அழுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மாறிக்கிட்டு இருக்கு. இந்த ஹை பிளட் ப்ரெஷர் இது எதனால் வருது, இதற்கான காரணிகள் என்ன? குறிப்பாக கடந்த மே 17ஆம் தேதி உலகம் முழுவதும் உலக உயர் ரத்த அழுத்த தினம் அப்படிங்கிறது கடைபிடிக்கப்பட்டிருக்கு. அன்றைய தினத்தில் இது சார்ந்த பிரச்சனைகள், இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை மக்களிடம் போய் கொண்டு சேர்க்க வேண்டியது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கடமை. அதை தொடர்ந்து இன்றைய டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சி அப்படிங்கிறது ஒரு சிறப்பு உயர் ரத்த அழுத்த நிகழ்ச்சியாக இருக்கும். நிச்சயமா இந்த உயர் ரத்த அழுத்தத்தால் வரக்கூடிய இது சார்ந்த இருதய நோய்களை பற்றியும் இன்றைய டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். ஆரோக்கியமற்ற வாழ்வியல் முறையால் எதனால் நமக்கு பிபி வருது, இது சார்ந்த மற்ற பிரச்சனைகள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி ரொம்ப தெளிவான ஆலோசனைகளை நமக்கு தருவதற்காக இருதய நோய் சிறப்பு நிபுணர் டாக்டர் கதிரேசன் நம்முடைய அரங்கத்திற்கு வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட பேசலாம். சார் வணக்கம். இப்போ குறிப்பாக இந்த உயர் ரத்த அழுத்த பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு பொதுவான பிரச்சனையாக மாறினதுக்கு முதற் காரணம் என்ன சார்? இப்போ உயர் ரத்த அழுத்தம், ஹை பிளட் ப்ரெஷர், ஸோ இது ஒரு காமன் கண்டிஷன். ஸோ உலக அளவில் பார்த்தீங்கன்னா 5ல் ஒருத்தருக்கு ஹை பிளட் ப்ரெஷர் இருக்குது. சில ரீஜனில் 1 in 3. ஸோ டிபெண்டிங் அப்பான் தி ரீஜன். ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஒன்று ஜெனட்டிக். ஸோ நம்ம உடம்புல ஏற்படுற மரபு ரீதியான இது. அண்ட் செகண்ட் இஸ் என்விரான்மெண்டல். ஸோ நம்ம சுற்றி இருக்கிற, நம்ம சாப்பிட்ற, நம்ம வாழ்வியல் முறை. மூணாவது பார்த்தீங்கன்னா செகண்டரி ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவோம், செகண்டரி ஃபேக்டர்ஸ். அது ஒரு ஃபிக்ஸட் ஃபேக்டர் இருக்கும். அதை கண்டுபிடிச்சி அதை நீக்கிட்டோன்னா அதுக்கப்புறம் நமக்கு பிளட் ப்ரெஷர் இருக்காது, போயிடும். ஸோ இப்போ நம்ம காமனாக பார்க்குற இதில் 90%, 100 பேருக்கு பிபி இருக்குன்னா அதில் 90%க்கு பேருக்கு உள்ள பிபி ஜெனட்டிக்காக டிட்டர்மைன் ஆகிறது, மரபு ரீதியாக வருது. கிட்டத்தட்ட 90% மரபு ரீதியாக தான் வருது இல்லையா? இப்போ இந்த பிளட் ப்ரெஷர், இப்போ எனக்கு பிபி இருக்குது அப்படின்னு சொன்னால் அது உள்ள நம்ம என்ன விதமான மாற்றங்கள் நடக்குது சார்? இப்போ இந்த ரத்த குழாய்களுக்குள்ளே என்ன விதமான மாற்றங்கள் நடக்குது? ஓகே, ஸோ இப்போ நம்ம பிளட் வெசலில் 2ஆக பிரிக்கிறோம். ஒன்று விச் கேரிஸ் பியூர் ஆக்சிஜன், ஸோ அது ஆர்டரின்னு சொல்கிறோம். விச் கேரிஸ் இம்பியூர் பிளட் வெயின் சொல்கிறோம். ஸோ இந்த ஹை பிளட் ப்ரெஷருங்கிறது இந்த மாற்றங்கள் ஆர்டரியில் தான் நடக்குது. ஸோ பிளட் வெசல் விச் கேரிஸ் பியூர் ஆக்சிஜன், இதில் நடக்கிறது தான் ஹை பிளட் ப்ரெஷர். ஸோ நார்மலாக பிளட் ப்ரெஷர் 2 இது சொல்லுவோம், ஹையர் வேல்யூ அண்ட் லோயர் வேல்யூ. ஸோ அந்த ஹையர் வேல்யூ என்னென்னா அந்த பிளட் ஹார்ட் பிளட்டை பம்ப் பண்ணும்போது ஏற்படுற ப்ரெஷர். லோயர் வேல்யூ என்னென்னா அந்த அதே பிளட் வெசல் அப்படி ரிலாக்ஸ் ஆகும்போது உள்ள பிளட் ப்ரெஷர். இது நார்மலாக 140, அப்பர் வேல்யூ 140க்கு கீழே இருக்கணும், லோயர் வேல்யூ 90 கீழே இருக்கணும். ஸோ 140 கீழே 90 கீழே இருக்கிறது தான் நார்மல் ப்ரெஷர். ஸோ இந்த ப்ரெஷர் இட் இஸ் எக்ஸர்டட் பை தி பிளட் ஆன் தி வெசல் வால். மெயினாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னதுன்னா, உயர் ரத்த அழுத்தம், ஹை பிளட் ப்ரெஷர் 140க்கு மேலே போகுது, 90க்கு மேலே போகுதுன்னா அந்த ப்ரெஷருக்கு எகெயின்ஸ்டாக தான் நம்ம ஹார்ட் பம்ப் பண்ணுது. இப்போ இந்த அழுத்தம் அப்படிங்கிறது எப்படி ஏற்படுது? ஸோ இந்த அழுத்தம் மல்டி ஃபேக்டரியல்னு சொல்லுவோம், பல காரணங்கள்னால. ஸோ ஒன்று நம்ம ஜெனட்டிக்னு சொன்னோம். அந்த ஜெனட்டிக் எப்படி மாற்றங்கள் ஏற்படுத்துது அப்படின்னா, இப்போ நம்ம உடம்புல அந்த பிறக்கும் போது ஜீனோட தான் பிறக்கிறோம். பட் அந்த ஜீன் மேனிஃபெஸ்ட் ஆகிற டைம் மாறலாம். சில பேருக்கு 25 வயசில் வரலாம், சில பேருக்கு 40 வயசில் வரலாம், சில பேருக்கு 60 வயசில் வரலாம். என்ன மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னா, நம்ம ரத்த குழாயோட வால்ஸ் அது நார்மல் எலாஸ்டிசிட்டியோடு இருக்கும். அந்த எலாஸ்டிசிட்டி கம்மியாகும். நம்ம கிட்னியில் ரெனின் ஆஞ்சியோடென்சின் அப்படின்னு சில ஹார்மோன் இருக்குது, அந்த ஹார்மோனோட அளவுகள் மாறலாம். இது எல்லாமே ஜெனட்டிக்லி கண்ட்ரோல். ப்ளஸ் நம்ம ஹார்ட்டோட பம்பிங் கெப்பாசிட்டி, பம்பிங் திறன் மாறும். ஸோ இதெல்லாம் சேர்ந்து மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் ஆப்ரேட் அண்ட் ப்ரொடியூஸ் பிளட் ப்ரெஷர். ஓகே, இப்போ இந்த ரத்த அழுத்தம் அப்படிங்கிறது, பிபி அப்படிங்கிறது நம்ம உடம்புல சில பாகங்களில் மட்டும், ஒரு பாகங்களில் மட்டும் நடக்கக்கூடிய ஒரு விஷயமா, இல்லை அது எந்த இடத்துல நடக்கும்? இது முக்கியமான கேள்வி. ஸோ பிளட் ப்ரெஷர் அப்படின்றது நம்ம ரத்த நாளங்கள் எல்லா இதுலேயும் அதே பிளட் ப்ரெஷர் தான் ரியாக்ட் ஆகும். ஸோ இப்போ பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்குதுன்னா கிட்னிக்கு போகிற பிளட் ப்ரெஷரும் அதிகமாக தான் இருக்கும், மூளைக்கு போகிற பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், ஹார்ட் ரத்த குழாயில் வர இதுவும் அதிகமாக தான் இருக்கும். ஸோ உடம்பு ஃபுல்லாக பிளட் ப்ரெஷர் அதிகமாக தான் இருக்குது. அதனால தான் நம்ம பிளட் ப்ரெஷர் மல்டிபிள் ஆர்கன்ஸை அஃபெக்ட் பண்ணுது. ஸோ பிளட் ப்ரெஷர் வருதுன்னா நமக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வருது, பிரெயின் ஸ்ட்ரோக் வருது, கிட்னி ப்ராப்ளம் வருது, அண்ட் அயோட்டிக் அனுரிசம் சொல்லுவோம், பெருந்தமனி, அதில் வீக்கம் ஏற்படுது, அண்ட் ஏட்ரியல் ஃபிபிரிலேஷன், ஹார்ட் துடிப்பு மாறி மாறி வருது. ஸோ பெரிஃபல் ஆர்டரிஸ், பெரிஃபல்னால் நம்ம காலுக்கு போகிற ரத்த குழாய், கைக்கு போகிற ரத்த குழாய், இதுலேயும் அடைப்புகள் வரலாம். ஸோ இது சிஸ்டமிக் டிசீஸ். சிஸ்டமிக்னா உடலில் உள்ள எல்லா பாகங்களையும்
பாதிக்கிற நோய். இப்போ இந்த ரத்த அழுத்தம் அப்படிங்கிறதுக்கான புறக்காரணிகள் என்ன? இப்போ உடலுக்குள்ள நிறைய சிக்கல்கள் ஏற்படுது, அதனால ரத்த அழுத்தம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஆனா நமக்கே கொடுத்துக்கிற இந்த புறக்காரணிகள் என்னென்ன இருக்கு இந்த ரத்த அழுத்தத்தினால? ஸோ எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் ஆர் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ், வெளியேந்து வர ஆக்ட் பண்ணுறது. அதில் முக்கியமானது வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஃபேக்டர்னு பார்த்தீங்கன்னா சால்ட் இன்டேக். இப்போ நார்மலாக உப்பு வந்து நம்ம உடம்புக்கு 5 to 6 grams தான் ஒரு நாளைக்கு தேவைப்படுது. பட் ஆவரேஜ் இந்தியன் டயட்டில் ஒரு நாளைக்கு 12 to 15 grams சால்ட் எடுக்கிறோம். திஸ் ஆவரேஜ். இதோட ஹையாக தான் இருக்கே தவிர கம்மியாக இல்லை. ஸோ நம்ம தேவைக்கு அதிகமாக ஆல்மோஸ்ட் 2 மடங்கு 3 மடங்கு நம்ம சால்ட் சாப்பிட்றோம். இந்த சால்ட் வந்து என்ன பண்ணோன்னா நம்ம உடம்புல உள்ள பிளட் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணும். ரெண்டாவது நம்ம ஆர்ட்ரியில் உள்ள எலாஸ்டிக் தன்மையை மாற்றங்கள் ஏற்படுத்துது, கிட்னிலையும் மாற்றங்கள் ஏற்படுத்துது. ஸோ ஹை சால்ட் இன்டேக் இஸ் தி ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ஃபேக்டர் நம்ம கண்ட்ரியில். செகண்டு வந்து நம்மளோட ஃபாஸ்ட் லைஃப் ஸ்டைல். ஸோ ஒரு பெர்சிஸ்டன்ட் ரெஸ்ட்லெஸ்னாகவே இருந்துகிட்டே இருக்கிறது நல்லது கிடையாது. ஸோ ரிலாக்ஸ்ட் லைஃப் ஸ்டைல், டீஸ்ட்ரெஸ்ஸிங், அதுவும் இம்பார்ட்டண்ட். மூணாவது வந்து நம்ம சாப்பிட்ற அகெயின் சால்ட் இல்லாமல் மற்ற ஆயிலி ஃபுட்டு, ஃப்ரைட் ஃபுட், இந்த மாதிரியான காரணங்கள். ஸோ மேஜராக பார்த்தீங்கன்னா சால்ட், அன்ஹெல்தி அப்பார்ட் ஃப்ரம் சார் அதர் அன்ஹெல்தி ஃபுட் இன்டேக். இன்னொன்று வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்னா பெர்சிஸ்டன்ட் ஸ்ட்ரெஸ்லேயே இருக்கிறது, நாட் எப்போதுமே வந்து மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிக்கல். நிச்சயமா இதை பற்றி நம்ம லைஃப் ஸ்டைலில் பண்ணக்கூடிய மாடிஃபிகேஷன்ஸை பற்றி நம்ம தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்பாக ஒரு நேர் இணைப்பில் இருக்காங்க. புதுச்சேரியிலிருந்து பாலகுமாரன் இணைப்பில் இருக்காரு. வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், உங்களுடைய கேள்வி. மேடம் டாக்டர் பேசுங்களா? பேசுங்க சார், உங்களுடைய கேள்வி கேளுங்க. டாக்டர் இங்கே தான் இருக்காங்க. டாக்டர், எனக்கு 40 years அண்ட் அபவ் ஏஜ் ஆகுது. ஓகே. எனக்கு பிபி இது வரைக்கும் வந்ததில்லை. இருக்கா இல்லையான்றது எப்படி சிம்டம்ஸ் தெரியும்? அது நம்ம எல்லாருமே டெஸ்ட் பண்ணி ஆகணுமா, இல்லை சிம்டம்ஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் போய் நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாமா? நிச்சயமா நிகழ்ச்சிக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய கேள்வியை கேட்டதுக்கு மிக்க நன்றி. நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க. இப்போ வந்து பொதுவாக ரத்த அழுத்தத்திற்கான அறிகுறிகளை பற்றி கேட்டிருக்காரு அவர். ஸோ என்ன மாதிரி அறிகுறிகள் இருந்தால் பிபி இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது? ஓகே. இப்போது ஹை பிளட் ப்ரெஷர், உயர் ரத்த அழுத்தத்தில் என்ன முக்கியமான இதுனா, பிபி இருந்தாலும் நிறைய பேருக்கு சிம்டம்ஸே வரதில்லை, அறிகுறிகளே வரதில்லை. அதுதான் இப்போ முக்கியமான பிரச்சனை. ஸோ நம்ம வந்து அதை செக் பண்ணி தான் கண்டுபிடிச்சிக்கிற மாதிரி இருக்கும். சில பேருக்கு ரொம்ப ஹையாக பிளட் ப்ரெஷர் போகும்போது ஃபஸ்ட்டு சிம்டம் வந்து கிட்டினஸ் ஆர் டிசினஸ், லேசாக தலை சுற்றுற மாதிரி, நடக்கும்போது மிதக்கிற மாதிரி, அந்த மாதிரி டிசினஸ் அண்ட் கிட்டினஸ்ன்னு சொல்லுவோம், அது வரும். சில பேருக்கு ஹெட்டேக், ஸோ தலைவலி வரலாம். மூணாவது எக்ஸ்ட்ரீம் ஃபெட்டிக், என்னன்னே தெரியாது பட் டயர்டாக இருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ பொதுவாக இது 3 தான் காரணங்கள், சிம்டம்ஸ் சொல்லுவோம். பட் இது வந்து 100 பேருக்கு பிபி இருக்குன்னா ஒரு 20 பேருக்கு தான் வருது ஃபார் எக்ஸாம்பிள். மீது 80 பேருக்கு எந்த சிம்டம்மே வரது கிடையாது. ஸோ அறிகுறிகளே இல்லை. ஸோ அதனால தான் இதை சொல்லுவோம் சைலண்ட் எனிமி விச் வெயிட்ஸ் ஃபார் லாங் அண்ட் ஸ்ட்ரைக் சடன்லி. அதே மாதிரி இப்போ பிபி ஒருத்தருக்கு இப்போ ஆரம்பிக்குதுன்னா உடனே உடம்புல மாற்றங்கள் வரதில்லை, உடனே நோய் வரதில்லை. ஒரு மினிமம் 3 வருஷத்துலேருந்து 5 வருஷம் கழித்து தான் வருது. ஸோ அதனால் அதை தடுக்கணும் அப்படின்னா நம்ம இப்போவே ஐடென்டிஃபை பண்ணி டேப்லெட்ஸ் எடுத்துக்கணும், லைஃப் ஸ்டைல் மாடிஃபை பண்ணிக்கணும். ஸோ முக்கியமான இதில் பாட்டம் லைன் என்னென்னா 80 பேருக்கு 180 பேருக்கு பிபி இருந்ததுன்னா தெரியறதே கிடையாது. 20 பேருக்கு தான் சிம்டம் வருது. அதுவும் வந்து என்னென்னா கிடினஸ், டிசீனஸ், ஹெட்டேக் கடந்து போயிடும். இதே சிம்டம்ஸ் பல காரணங்களால வரலாம். ஸோ நம்ம வந்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. நிச்சயமா இன்னொரு நேர் இணைப்பில் இருக்காரு, பேசிட்டு வரலாம் சார். சென்னையில இருந்து முரளி இணைப்பில் இருக்காரு. வணக்கம். வணக்கம் மேடம். உங்களுடைய கேள்வி? சார், எனக்கு வந்து பிபி இருக்கு. சரி சார். நான் டேப்லெட் எடுத்துனே இருக்கேன். சரி. ஹலோ, கேக்குதுங்களா? நான் பேசுறது கேக்குது, நீங்க பேசுறது கேக்குது. உங்களுடைய கேள்வி கேளுங்க. பிபி 5 வருஷமா இருக்கு. நான் டேப்லெட் எடுத்துனே இருக்கேன். ஆனா எனக்கு பிபி வந்து ஸ்டேபிளாவே இருக்க மாட்டேங்குது. ஹையா போயிடுது, இல்ல லோவா வருது. சரி. சோ இதான் உங்களுடைய கேள்வியா? சோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது? ஆமாமா. நீங்க தொடர்ந்து டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்க இல்லையா? கண்டினியூவா 6 வருஷமா எடுத்துட்டு இருக்கேன். இப்போ கூட நான் உங்களோட பேசினது மட்டும் எனக்கு பிபி ஹையா இருக்குது, பின் மண்டியில வலி இருக்கு. நிச்சயமா நீங்க நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க, இதுக்கான ஆலோசனைகள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். சோ அந்த பிபி வந்து ஸ்டேபிளா இல்லாம தொடர்ந்து ஃப்ளக்சுவேட் ஆயிட்டே இருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ பிபி வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம்னா டைனமிக் வேரியபிள்னு சொல்லுவோம். ஸோ இட் கீப்ஸ் ஆன் சேஞ்சிங். ஸோ எவ்ரி டைம் ஹார்ட் பம்ப்ஸ் பிபி வில் வேரி. ஸோ நம்ம எதை பிபின்னு சொல்கிறோன்னா ஆவரேஜ் ஆஃப் தி 10 பீட்ஸ், அதை எடுத்து தான் நம்ம பிளட் ப்ரெஷர்னு சொல்கிறோம். இதில் இவர் சொல்கிற முக்கியமான இது வந்து என்னென்னா வேரி ஆகிட்டே இருக்குது. மாத்திரை எடுத்தால் திடீர்னு அதிகமாகுது, கம்மியாகுது. ஸோ வி கால் லபைல் ஹைப்பர்டென்ஷன். லபைல் மீன்ஸ் இட் கீப்ஸ் சேஞ்சிங் ஃப்ரீக்வெண்ட்லி. ஸோ இவருக்கு என்ன ட்ரீட்மெண்ட்
பெட்டர் அப்படின்னா ஒன்று வந்து மெடிகேஷன் வந்து லாங் ஆக்டிங் மெடிகேஷன் சொல்லுவோம். சில மெடிசன்ஸ்லாம் ஸ்மூத்தாக லாங்காக ஆக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அந்த வகையான மெடிகேஷன்ஸ் கொஞ்சம் மாற்றுவோம். ரெண்டாவது லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். இப்போ ஏன் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, அவர் சொல்கிறார் இப்போ பேசும்போதே பிபி அதிகமாகிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அவரோட பேஸ் லைன் மென்டல் ஸ்டேட். ஸோ நம்ம வந்து நிறைய பேருக்கு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மெடிடேஷன், பிராணாயாமா, மூச்சு பயிற்சி அதை மாதிரி பண்ணும்போதும் சரி, டெய்லி ஒரு 40 minutes வாக்கிங், இந்த 40 minutesல ஒரு 4 kilometers நடக்கணும். அந்த மாதிரி பிரிஸ்க் வாக்கிங், வேகமான நடை, சாதாரண நடை இல்லாமல் இந்த மாதிரி நடக்கிறது. ஸோ இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். பட் மோர் இம்பார்ட்டன்ட், இவரை பொறுத்த வரைக்கும் லெபைல் பிளட் ப்ரெஷர். ஸோ பிபிக்கே நிறைய மெடிகேஷன்ஸ் இருக்குது. அதில் இந்த மாதிரி லெபைல் பிபி இருக்கிறவங்களுக்கு லாங் ஆக்டிங் மெடிகேஷன்ஸ், ஸ்மூத்தாக கண்ட்ரோல் பண்ணுற மெடிகேஷன்ஸ் நம்ம மாற்றினோன்னா he will get the best thing. நிச்சயமா. இப்போ ஆனால் மெடிகேஷன்ஸ் இல்லாமல் இப்போ நீங்கள் நிறைய தீர்வுகள் கொடுக்குறீங்க. நம்ம வந்து நடைப்பயணம் மேற்கொள்ளணும், யோகா பண்ணுறது, தியானம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லப்படுது. ஆனால் இப்போ தொடர்ந்து இப்போ பேசின காலர் மாதிரி அவர் வந்து நம்மகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே அவர் ஒரு விஷயத்தை உணர்றாரு. எனக்கு மண்டையில் வலி வருது, இப்போவே எனக்கு வந்து பிபி அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் உணர்றாரு. அப்போ இந்த மாதிரி இந்த தாக்கம் அதிகமாக இருக்கிற சூழலில் இந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸில் நம்ம சில விஷயங்கள்லாம் பண்ண சொல்கிறோம்ல சார், அதுக்கும் இதுக்கும் என்ன ரிலேஷன் இருக்குது சார்? ஏன்னா இது நிறைய பேருக்கு தெரியாது. நான் வாக்கிங் போனால் எனக்கு பிபி குறைஞ்சிருமா அப்படின்னு கேள்வி கேட்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இதுக்கான ரிலேஷன் என்ன? ஓகே. ஸோ இப்போது நம்ம வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் நம்ம இப்போ ஆரம்பிக்கிறோம், சில விஷயங்கள்லாம் இப்போ பண்ணுறோம் அப்படின்னா அதிலேருந்து உடனே நமக்கு தீர்வு வரப்போகிறதில்ல. சப்போஸ் இப்போ நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறீங்க, யோகா பண்ணுறீங்க, ஆர் மூச்சு பயிற்சி பண்ணுறீங்க அப்படின்னா அதை சரியாக அட்லீஸ்ட் 2 to 3 months பண்ணும்போது 3rd month ஆர் 2nd monthல வந்து நமக்கு எஃபெக்ட் வரும். ஸோ அதே மாதிரி தான் இப்போது நாங்கள் வந்து ஒரு 5 important பாயிண்ட்ஸ் சொல்லிவிடுவோம். அந்த மாதிரி ப்ளட் ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு 5 லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பேசிக். ஸோ பாயிண்ட் 1 இஸ் ஆயில் இன்டேக். ஸோ நம்ம எல்லாத்துக்கும் 500 ml ஆயில் தான் ஒரு மாதத்துக்கு தேவைப்படுது. ஸோ ஈச் பர்சன் requires 500 ml per month. ஸோ இப்போ வீட்டில் 4 பேர் இருக்காங்கன்னா 2 லிட்டர் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஹவுஸ் ஹோல்ட் கன்சம்ஷனை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அண்ட் ரொட்டேட் த ஆயில். ஸோ ஒரே ஆயில் யூஸ் பண்ணக்கூடாது. நல்லெண்ணெய், கல்லெண்ணெய், ரைஸ் பேன், சன்ஃப்ளவர், ஒரு 2 to 3 ஆயில்ஸை ரொட்டேட் பண்ணணும். தட் இஸ் பாயிண்ட் நம்பர் 1. செகண்ட், இப்போ இவர் கேட்டார் இல்லையா, ஒரு சால்ட் இன்டேக். இப்போ சால்ட் வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஆவரேஜ் வந்து 12 to 15 per day பர் பர்சன் இந்தியாவில் எடுக்கிறோம். பட் பிபி உள்ளவங்க 3 grams வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ நார்மல் பீப்புள் 6 grams வரலாம், பிபி உள்ளவங்க 3 grams வரைக்கும் வரலாம். ஸோ மேபி ஹி கேன் ட்ரை தட் வெரி லோ சால்ட் இன்டேக். மூணாவது, பழங்கள், காய்கறிகள். இப்போ ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸில் நிறைய பொட்டாசியம் இருக்குது. தட் பிரிங்ஸ் டவுன் தி பிபி, ப்ளட் ப்ரெஷரை கம்மி பண்ணுது. ஸோ ஒரு ஆளுக்கு இந்த மாதிரி பிபி இருக்கிறவங்களுக்கு ஒரு நாளைக்கு 400 gram வெஜிடபிள்ஸ், 400 gram ஃப்ரூட்ஸ், 400 ஹை ஃப்ரூட் இன்ஸ்டேக் எடுக்கணும். த ஃபோர்த் இஸ் தி இம்பார்ட்டன்ட் திங், வாக்கிங். ஸோ இந்த வாக்கிங்கில் வந்து நான் 40 நிமிஷம் நடக்கிறேன்பாங்க, 1 மணி நேரம் நடக்கிறேன்பாங்க, பார்த்தா 1 kilometer 2 kilometer தான் நடப்பாங்க. ஸோ தட் இஸ் நாட் தி ஆக்சுவல் வாக்கிங் வி வாண்ட். இப்போ வாக்கிங்கில் வந்து பிரிஸ்க் வாக்கிங், வேகமான நடை. இப்போ வேகமான நடைனா மினிமம் 40 நிமிஷம் நடக்கணும், அதில் 4 kilometer கவர் பண்ணணும். இந்த மாதிரி நடந்திங்கன்னா லாஸ்ட்டு 5 to 10 minutesல நம்ம உடம்புல என்டார்ஃபின் அப்படின்னு ஒரு ஹார்மோன் ரிலீஸ் ஆகும். அந்த ஹார்மோன் வந்து பிபியை கம்மி பண்ணும். அந்த எஃபெக்ட் 4 hours இருக்கும், நெக்ஸ்ட் 4 hours. ஸோ நோ மெடிகேஷன் பிரிங்ஸ் திஸ். ஸோ இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, உங்கள் ரத்த நாளங்களில் உள்ள எலாஸ்டிக் தன்மை மாறுது. சிஸ்டமிக் வாஸ்குலர் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம், அது கம்மியாகுது. அது கம்மியாகும் போது தான் உங்களுக்கு வந்து ஓவரால் இந்த டைனமிக்காக மாறிட்டு இருக்குல்ல லெபைல், அது கம்மியாகும். ஸோ ஃபார் ஹிம் மெடிகேஷன் ஒரு 60% ஹெல்ப் பண்ணுன்னா 40% லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான் ஹெல்ப். நிச்சயமா சார். ஒரு நேர் இணைப்பில் இருக்காரு, சென்னையிலேருந்து வள்ளியப்பன் இணைப்பில் இருக்கார். வணக்கம். ஹலோ சார் வணக்கம் சார், உங்களுடைய கேள்வி. அதான் மேடம் லெஃப்ட். ஹலோ மேடம். இணைப்பில் தான் சார் இருக்கீங்க, உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். அதான் மேடம், எனக்கு லெஃப்ட் கை கால் எல்லாம் வலிக்கும் போது மேடம். சரி. ஹலோ, லெஃப்ட் கை கால் எல்லாம் வலிக்கும் போது ஆட்டாண்ட வலிக்குது மேடம். சரி சார். அது சரி சார். டேப்லெட் சாப்பிட்டு தான் வரேன், பிபி சுகர் மாத்திரைலாம் சாப்பிட்டு தான் வரேன். சரி. இருந்தாலும் வலி எத்தனை இருக்கு மேடம்? என்ன சொல்றாங்க சார் டாக்டர், என்ன சொல்றாங்க கேட்டதுக்கு? கேட்டதுக்கு அதான் டேப்லெட் சாப்பிடுங்க பார்த்துன்னு வராங்க, சாப்பிட்டுமாங்கன்றாங்க. சரி சரி, ஓகே சார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க, இதுக்கான ஆலோசனைகள் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இப்போ இவர் வந்து இப்போது அவருக்கு நெஞ்சு வலி வர மாதிரி இருக்குது, கை வலி இருக்குது. ஸோ அது வந்து தசை வலியாகவும் இருக்கலாம், எலும்பு வலியாகவும் இருக்கலாம், இல்லை ஹார்ட் வலியாகவும் இருக்கலாம். ஸோ எப்படி தெரிஞ்சுக்கணும்? மெயின் இவருக்கு சொல்கிற நம்ம டெஸ்ட் வந்து ட்ரெட்மில் டெஸ்ட். ஸோ ஸ்ட்ரெஸ் இசிஜி. ஸோ வாக் பண்ணிகிட்டே இருக்கணும், வாக் பண்ணும்போது வி வில் டேக் அன் இசிஜி. ஸோ சப்போஸ் நம்ம ரத்த நாளங்களில் அடைப்பு இருந்து அதனால வலி வருது அப்படின்னா அந்த இசிஜியில் நமக்கு மாற்றங்கள் தெரிஞ்சிடும், இதில் ட்ரெட்மில் டெஸ்ட்டில். அதில் மாற்றங்கள் இல்லைன்னா அவர் வேறு டெஸ்ட் எதுவும் பண்ண தேவை கிடையாது. இந்த வலி வந்து நெஞ்சில் வலி இருக்கே தவிர ஹார்ட்டில் இருந்து வரல அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ ஃபார் ஹிம் த இம்பார்ட்டன்ட் டெஸ்ட் இஸ் ட்ரெட்மில் டெஸ்ட்.
சரி சார், இப்போ இந்த ட்ரெட்மில் டெஸ்ட் அப்படிங்கிறது எல்லா மருத்துவமனைகளில் வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா எப்படி? ட்ரெட்மில் டெஸ்ட் வந்து வைட்லி அவைலபிள். இட்ஸ் கால்ட் அ ஸ்க்ரீனிங் டெஸ்ட். எல்லா நர்சிங் ஹோம் எல்லா ஹாஸ்பிட்டலையும் இருக்குது. ஸோ யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் 20 to 25 minutes இந்த ஹாஸ்பிட்டலில் ஸ்பெண்ட் பண்ணணும். ஒரு 6 to 10 minutes அந்த ட்ரெட்மில்ல நடக்கணும், டிபெண்டிங் அப்பான் யுவர் ஏஜ் அண்ட் அதர் திங்ஸ். ஸோ இட் இஸ் வைட்லி அவைலபிள். ஓகே சார், இப்போ உயர் ரத்த அழுத்தத்திற்கும் இதய நோய்களுக்கும் என்ன சார் தொடர்பு இருக்கு? ஓகே, ஸோ இப்போ உயர் ரத்த அழுத்தம் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்னோம், குழாய்க்குள்ளே ஆர்டரிக்குள்ளே ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா, நம்ம இன்னர் லைனிங் ஆஃப் பிளட் வெசல்ஸ் சொல்லுவோம், எண்டோத்திலியல் செல்ஸ். ஸோ ரத்த நாளங்கள் உள்ள இன்னர் லேயரில் தெர் இஸ் அ பெர்சிஸ்டன்ட் டேமேஜ், ஒரு எண்டோத்திலியல் இன்ஜுரி ஆகுது. ஸோ அந்த மாதிரி ஆகும்போது கொலஸ்ட்ரால் போய் நம்ம பிளட் வெசலுக்குள்ளே டெபாசிட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அது வந்து இப்போ ஹார்ட் பிளட் வெசலாக இருந்ததுன்னா ஹார்ட் அட்டாக், பிரெயின் பிளட் வெசலாக இருந்ததுன்னா ஸ்ட்ரோக், கிட்னி பிளட் வெசலாக இருந்ததுன்னா கிட்னி ஃபெயிலியர். ஸோ இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் தொடர்ந்து வருது. இதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு நேர் இணைப்பில் இருக்காரு, தர்மபுரியிலிருந்து அண்ணாதுரை இணைப்பில் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார், உங்களுடைய கேள்வி. எனக்கு வந்து டாக்டர் செக் பண்ணா பிபி எல்லாமே நார்மலா இருக்கு. சரி, இசிஜி எல்லாமே நார்மலா இருக்கு. சரி சார், உங்களுடைய கேள்வி என்ன சார்? எல்லாமே நார்மலா இருக்கு. எனக்கு தலை சுத்திட்டே வரும், நடந்தாலும் தலை சுத்திட்டே வரும், மயக்கம் வர மாதிரியே இருக்கு. ஓ, ஆனா எல்லாமே நார்மலா இருக்கு அப்படின்னு எல்லாமே நார்மலா இருக்கு. சரி, உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கு சார்? இது என்னவா இருக்கும்னு நீங்க சந்தேகிக்கிறீங்க? எனக்கு இந்த கழுத்து பின்னாடி வலிக்குது, அந்த பெயின்னால ஏதாவது இருக்குமா இல்லை என்னன்னு தெரியலைங்களா? அதான். ஓகே, இப்போ இவருக்கு வந்து பிபி நார்மலாக இருக்குது, பட் அவருக்கு வந்து சிம்டம்ஸ் கிடினஸ் இருக்குது. ஸோ இப்போ கிடினஸ் பல காரணங்களில் வரலாம். மெயின்லி இந்த மாதிரி இருக்கும்போது பிபி நார்மலாக இருக்குன்னா நெக்ஸ்ட் நியூரலாஜிக்கல் ஆர் இஎன்டி காஸ் இதான் மெயினாக ரூல் அவுட் பண்ணும்போது. ஏன்னா நம்ம காது தான் நம்ம ஈக்லிபிரியம் இருக்கும்னு சொல்கிறது. ஸோ மோஸ்ட்லி பிபி இல்லை கிடினஸ் இருக்குன்னா அதர் ரீசன்ஸ் வந்து ஒன்று இஎன்டி, அனதர் வந்து நியூராலஜி. ஸோ பெஸ்ட் திங் இஸ் லெட் ஹிம் கன்சல்ட் இஎன்டி டாக்டர், தென் அது மாதிரி பண்ணலாம். சரி சரி, இப்போ தொடர்ந்து இப்போ உயர் ரத்த அழுத்தத்துக்கு வந்து நம்ம மாத்திரைகள் எடுத்துக்கிறாங்கல்ல பேஷண்ட்ஸ்லாம், அப்போ மாத்திரை எடுத்துக்கிறவங்க திடீர்னு ஸ்டாப் பண்ணிடுறாங்க அப்படின்னா என்ன பிரச்சனைகள் ஏற்படும் சார்? ரைட், ஸோ இப்போ மாத்திரை எடுத்துகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு பிபி கண்ட்ரோல் இருக்கும். மாத்திரை விட்டாங்கன்னா திரும்ப அகெயின் ஹை பிளட் ப்ரெஷர் ஆகிடும். சம்டைம்ஸ் ரியாக்ஷன் வந்து ரொம்ப ஹை முதர்ந்தோட ஹையாகவும் இருக்கலாம். ஸோ ரியாக்டிவ் பிளட் ப்ரெஷர்னு சொல்லுவோம். ஸோ மெயினாக அந்த சமயத்தில் ஒரு 180, 200 அந்த மாதிரி பிளட் ப்ரெஷர், சிஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர் போகும்போது ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் வந்து ஸ்ட்ரோக். ஸோ நம்ம ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறது பிரெயின் அட்டாக்னு சொல்கிறோம். ஸோ ரெண்டு விதமாக ஸ்ட்ரோக் வரலாம். ஒன்று வந்து ரத்த நாளங்களில் அடைப்பு ஏற்பட்டு வர்றது இஸ்கெமிக் ஸ்ட்ரோக். இன்னொரு வகையான ஸ்ட்ரோக் வந்து ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுனால ரத்த நாளங்களே வெடிச்சிடுறது, ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக்னு சொல்லுவோம். ஸோ இது ரெண்டு தான் முக்கியமான ப்ராப்ளம் திடீர்னு பிபி மாத்திரை விடுறதுனால. அடுத்த ப்ராப்ளம் வந்து ஹார்ட் ஃபெயிலியர். நான் ஆல்ரெடி சொன்னேன், ஹார்ட் வந்து இந்த பிபிக்கு எகென்ஸ்டாக தான் பம்ப் பண்ணுது. ஸோ ஹார்ட் பிபி ரொம்ப அதிகமாகும் போது என்னதுன்னா ஒர்க் லோட் ஃபார் ஹார்ட் அதிகமாகிடுது. ஸோ ஹார்ட் ஃபெயிலியர் வந்து மூச்சில் போட்டு வந்துடுவாங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் திங் இந்த மாதிரி இருக்கும்போது ஒன்று ஹார்ட் ஃபெயிலியர், இல்லாட்டி சடன் ஸ்ட்ரோக், பிரெயின் அட்டாக். இப்போ இந்த ரத்த அழுத்தத்திற்கு குறிப்பாக ஹை பிளட் ப்ரெஷருக்கு வந்து கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எவ்வளோ பெரிய முக்கிய காரணியாக இருக்குது சார்? ரைட், ஸோ இப்போ சில பேர் சொல்லுவாங்க எனக்கு பிபி இருக்கிறதுனால தான் கோவம் வருதும்பாங்க, சில பேர் வந்து கோவப்பட்டதுனால பிபி வருது. ஸோ இது வந்து ரெண்டுமே இன்டர்ரிலேட்டட். நம்ம முக்கியமாக என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, இப்போது பிளட் ப்ரெஷர்னால யாருக்கும் கோவம் வருது கிடையாது. பட் கோவம் ப்ளஸ் ஸ்ட்ரெஸ்ஃபுல்னால பிபி வரலாம். நம்மளோட இது வந்து அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ப்ளஸ் வந்து இப்போ ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா, இப்போ நம்ம எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம், ஒரு இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா அப்பயும் ஸ்ட்ரெஸ் இருக்குது. பட் அந்த ஸ்ட்ரெஸ் வந்து இட் ஹெல்ப்ஸ் அவர் சிஸ்டம் டு ஒர்க் பெட்டர். ஸோ அது ஒரு வாரத்துக்கு இருக்கும், இல்லை ஒரு மாதத்துக்கு இருக்கும். ஸோ ஷார்ட் டேர்ம் ஸ்ட்ரெஸ். பட் இந்த மாதிரி ஆங்கர் ப்ளஸ் வந்து வி கேன் கால் எ பெர்சனாலிட்டி ட்ரைட், ஒவ்வொரு பெர்சனாலிட்டி டிஸார்டர் மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு என்னென்னா பெர்சிஸ்டண்ட்டாக இந்த மாதிரி கோவம் ப்ளஸ் ஆங்கர் ப்ளஸ் அக்ளிமடைசேஷன் இல்லாதனால உடம்புல கார்டிசால் அப்படின்னு ஒரு ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆகிடுது, நாரெபினெஃப்ரின் ஒரு ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆகிடுது. ஸோ இந்த ரெண்டு ஹார்மோனும் பெர்சிஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ்டாக இருக்கும்போது தென் இட் காசஸ் பிளட் ப்ரெஷர். ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், ஆங்கர் மேனேஜ்மெண்ட் இது பண்ணி சம்டைம்ஸ் வி ஹேவ் அ சைக்காட்ரிஸ்ட் கன்சல்டேஷன். ஸோ இதெல்லாம் கொடுத்து மெடிசன்ஸ் இது பண்ணால் பிபி மெடிகேஷன்ஸே தேவையில்லை, தென் தே பிகம் நார்மல். ஷோர் சார், தொடர்ந்து பேசலாம். இதோட நேர் இணைப்பில் இருக்காங்க, கோவையிலிருந்து நிர்மலா இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் நிர்மலா, உங்களுடைய கேள்வி. டாக்டர்கிட்ட பேசலாமா? பேசலாம், உங்களுடைய கேள்வி கேளுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கம்மா. சார் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த நெக் பெயின் ரொம்ப நாளாக இருக்குது. ஓகே. அந்த நெக் பெயின் அப்படியே ஷோல்டரோடு இப்படி ரைட் ஹேண்ட் பக்கமாக இறங்கிடுச்சு. ஓகே.
அப்போ நான் வந்து எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணுன்னாங்க. பார்க்கும்போது ஒன்றுமே இல்லை, அதில் ஓகே எக்ஸ்ரேல ஒன்றுமே இல்லை, வீக்காக இருக்குங்காங்க. பெயின் கில்லர் கொடுத்தாங்க, ஒரு 5 days ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த பெயின் இருந்துகிட்டே இருக்குது. அது எதுவாக இருக்கும்? ஓகே. இப்போ நான் உங்களுக்கு நெக் பெயின் இருக்குது, பட் இன்னும் அதுக்கு எதுன்னு காரணம் கண்டுபிடிக்கல. நம்மளோட இது வந்து என்ன காரணம்னு கண்டுபிடிச்சா தான் ட்ரீட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் பண்ணியிருக்கிறது ஸ்டேஜ் 1 எக்ஸ்ரே எடுத்திருக்கீங்க, டாக்டர் பார்த்துருக்கீங்க. இந்த மாதிரி இருக்கும்போது நெக்ஸ்ட்டு பெயின் இருந்துகிட்டே இருந்ததுன்னா திரும்பவும் நீங்கள் எதர் ஆர்த்தோ பார்த்துருந்தீங்கன்னா ஆர்த்தோவே பார்க்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் அவங்க இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணி என்ன காரணம்னு கண்டுபிடிக்க வரைக்கும் we have to wait. இப்போ தூக்கமின்மை அப்படிங்கிறது இந்த உயர் ரத்த அழுத்தத்தில், இந்த ஹை பிளட் ப்ரெஷரில் என்ன ஒரு முக்கியத்துவம் வகிக்குது சார்? சரியாக தூங்காதவங்களுக்கு இது அதிகப்படியாக வருமா? ஆமாம், இது முக்கியமான கேள்வி. இப்போது நான் சொன்ன ட்ரெடிஷ்னல் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், இப்போ யூஸ்வலாக நம்ம பார்க்குறது வந்து ஜெனட்டிக்கு, செகண்டரி அப்படிலாம் சொன்னோம். இப்போ வந்து தூக்கமின்மை, ஸோ ஸ்னோரிங்னு சொல்கிறோம், கொரட்டை விடுறது. அதில் வந்து 2 வகையான கொரட்டை இருக்குது. ஒன்று வந்து நார்மல் அப்ஸ்ட்ரக்ஷனே இருக்காது, இன்னொன்று வந்து அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்னோரிங், அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியான்னு சொல்லுவோம். இப்போது கொரட்டை விடுறவங்களை பார்த்தீங்கன்னா 2 வகையாக இருப்பாங்க. ஒன்று வந்து அவங்க தூங்குவாங்க, இந்த சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கும், எந்த கேப்புமே இருக்காது. இன்னொரு வகையான ஸ்னோரிங்கில் வந்து சவுண்டு வரும், ஒரு கேப் வரும், அகெயின் சவுண்டு வரும், அகெயின் கேப் வரும். ஸோ அந்த கேப் என்ன குறிக்குதுன்னா அந்த சமயத்தில் அவங்க மூச்சு விடுறதே இல்லை, ஆப்னிக் எபிசோட்ஸ்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அந்த பீரியடில் பிரெயினுக்கு ஆக்சிஜன் கட் ஆஃப் ஆகிடும். ஸோ அனாக்சியா, ஹைபாக்சியான்னு சொல்லுவோம். ஸோ அவங்க தூங்கிட்டே இருப்பேன்னு நினைப்பாங்க, பட் அவங்களுக்கு பீஸ்ஃபுல் ஸ்லீப்பே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா எப்பவும் டயர்டாகவே இருப்பாங்க. பார்க்குறவங்கள என்னப்பா டயர்டாக இருக்கேன்னு கேட்பாங்க. அவங்களே அறியாமல் தூங்கிடுவாங்க. டிவி பார்க்குறேன்னு உட்காருவாங்க, தூங்கிடுவாங்க. புக் படிக்கிறேன்னு உட்காராங்க, தூங்கிடுவாங்க. ஸோ இதனால் இது பிரெயினுக்கு ஆக்சிஜன் கம்மியாகிறதுனால பல விளைவுகள் வருது. அதில் ஒரு முக்கியமான விளைவு தான் ஹைப்பர் டென்ஷன். தொடர்ந்து இதில் உள்ள ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்பதாக ஒரு நேர் இணைப்பில் இருக்காங்க, சேலத்திலிருந்து மீனா. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்களுடைய கேள்வி கேளுங்க சார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கம்மா. சார் ஒரு 2 கேள்விங்க சார். சொல்லுங்கம்மா. ஒன்று வந்துட்டு எனக்கு முன்னாடி வந்து பிரச்சனை இருந்துச்சுங்க சார். நான் வந்து லோசா 50 வரை கேப்சூல் எடுத்துட்டு இருந்தேன். ஓகே. அப்புறம் வந்து கொஞ்சம் ஒரு மன அழுத்தமா இருந்தது, அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். அப்புறம் 4 டேவில் வந்து ப்ரெஷர் கம்மியாயிடுச்சுங்க சார், நார்மலாக இருக்கு. சரி. இப்போ வந்து எப்போ செக் பண்ணனாலும் ப்ரெஷர் நார்மலாகவே தான் சார் இருந்துட்டு இருக்கு. ஓகே. நான் டேப்லெட் வந்து நிறுத்திட்டேன். ஓகே. திரும்ப செக் பண்ண நார்மலாக இருக்குது. டேப்லெட் அப்படி நிறுத்திருந்தாங்களா? ஓகே. ஸோ நீங்கள் கேட்குறது வந்து ரெண்டாவது கேள்வி சார். எங்க அம்மா சார் டேப்லெட் எடுத்துட்டு இருக்காங்க. ஓகே. அவங்க வந்து 3 நேரம் எடுக்கிறாங்க. ஆனா எப்ப செக் பண்ணாலும் அவங்களுக்கு அதிகமாவே இருக்குங்க சார். ஓகே. ஸோ முதல் கேள்விக்கு இப்போ உங்களுக்கு வந்து முதல்ல பிளட் ப்ரெஷர் இருந்தது, அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஆன்டி டிப்ரெஷன் மெடிக்கேஷன்லாம் எடுத்ததுக்கப்புறம் இப்போ நார்மலாக இருக்குது. ஸோ இப்போ வந்து மெடிக்கேஷன் வேண்டாம். இப்போ நம்ம பிளட் ப்ரெஷர் அப்படின்றது நம்ம கிளினிக்கில் போய் வீட்டில் அப்பப்போ பார்க்குற பிளட் ப்ரெஷர் மெஷர்மெண்ட்டு மட்டும் கிடையாது. மீதி 2 ஃபேக்டர் இருக்குது. ஒன்று ஆம்புலேட்டரி பிளட் ப்ரெஷர்னு சொல்லுவோம். அதாவது 24 மணி நேரம் ஒரு பிபி அப்பேரட்டஸ் அட்டாச் பண்ணி இவங்களுக்கு வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவோம். அது 24 மணி நேரம் பிபியை பார்த்துட்டே இருக்கும். நார்மலாக பிபி வந்து நைட் டைம் வந்து டிப் ஆகும், லோ ஆகும். ஸோ வி கால்குலேட் தி ஆவரேஜ் டே டைம் அண்ட் ஆவரேஜ் நைட் டைம் பிளட் ப்ரெஷர். ஸோ இதுவும் நார்மலாக இருக்கும். எங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா இந்த டெஸ்ட் பண்ணிவிட்டு இதுவும் நார்மலாக இருக்குது, பிபி மெடிக்கேஷனை வேண்டாம்னு சொல்லிடுவோம். ரெண்டாவது எக்கோ டெஸ்ட், எக்கோ கார்டியோகிராம் சொல்லுவோம். இப்போ பிபி இருக்குது, நீங்கள் ட்ரீட் பண்ணாமல் விட்டுட்டீங்க, ஒரு 6 மாதம் அது மாதிரி ட்ரீட் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா அதில் ஹார்ட் மசில் திக்னஸ் அதிகமாகிடும். ஸோ அதுவும் நமக்கு ஆவரேஜ் பிளட் ப்ரெஷர் ஹையாக இருக்குன்னு சொல்லுது. ஸோ இவங்க கேட்குற ஃபஸ்ட்டு கேள்விக்கு வந்து இவங்களுக்கு உங்களுக்கு பிபி மெடிக்கேஷன் வேண்டாம், டவுட் இருக்குது அப்படின்னா ஆம்புலேட்டரி பிளட் ப்ரெஷர் ரெக்கார்டிங் 24 hours பண்ணிவிட்டு அப்புறம் பிபி மெடிக்கேஷனை வேண்டாம்னு சொல்லிடுவோம். இப்போ செகண்ட் கேள்வி, அவங்க அம்மாவுக்கு வந்து பிபி கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குது, மெடிக்கேஷன் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்காங்க, ஆனாலும் எடுத்துகிட்டே இருக்காங்க. ஸோ இது வந்து பிளட் ப்ரெஷர் பிபியில் இன்னொரு முக்கியமான கண்டிஷன் ரிஃப்ராக்டரி ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவோம். எப்படி லெபைல் ஹைப்பர் டென்ஷன் பார்த்தோமே மாறிட்டே இருக்கோ, ரிஃப்ராக்டரி அப்படின்னா 3 மெடிக்கேஷன் 4 மெடிக்கேஷன் போட்டால் கூட பிபி கோலுக்கு வராது. ஸோ 140/90 வராது, 150 160 170 இருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து ஸ்பெஷலைஸ்டு கேர் தேவை. அது நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது வந்து மெயினாக மெடிக்கேஷன்ஸில் தான். அதில் வந்து முக்கியமான மெடிக்கேஷன் டயூரிட்டிக்ஸ் மெடிக்கேஷன் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். ஸோ அதை யூஸ் பண்ணியும் மற்ற காம்பினேஷனை மாற்றி ட்ரையல் அண்ட் எரரில் பண்ணியும் தான் இவங்களை கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ இவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் கேர் தேவைப்படும். வி ஹேவ் டு டூ சர்டன் ஸ்பெஷல் திங்ஸ். அதில் வந்து மெடிசன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, தொடர்ந்து பேசாம இன்னொரு நேயர் திருவாரூர்லேருந்து சாகுல் அஹமீத் இணைப்பில் இருக்காரு. வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்களுடைய கேள்வி சார். டாக்டர் வணக்கம், சொல்லுங்கள் ஷாகுல். குட் மார்னிங் சார். குட் மார்னிங், சொல்லுங்கள்.
எனக்கு வந்து ஏஜ் 55 ஆயிடுச்சு சார். ஓகே. எனக்கு வந்து ஒரு 6 இயராக வந்து ப்ரெஷர் கண்டிப்பாக இருந்துக்கிட்டே இருக்குது. சரி. சம்டைம் வந்து ரைஸ் ஆகுது, அப்புறம் நார்மல் வந்துடுது. சரி. இப்போ இருக்கிறது வந்து 140, 90 அந்த அந்த ரேஞ்சில் இருந்துகிட்டு இருக்கு சார். ஓகே. குறைய மாட்டாங்க சார். டேப்லெட் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். சரி. மார்னிங் மட்டும் 2 டேப்லெட் எடுத்துக்கிறேன் சார். சரி. இப்போ என்ன சார் செய்யலாம்? இல்லை, உங்களுக்கு வந்து ஆவரேஜ் இப்போ ஒரு 7-8 தடவை பிளட் ப்ரெஷர் பார்க்குறீங்கன்னா அதில் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் 140-90 கீழே தான் இருக்கு இல்லையா? 140 தான் இருக்குது. 140-90 தான் இருக்குது. ஓகே. ஸோ 140-90ங்கிறது வந்து அதுதான் நம்மளோட கட் ஆஃப் வேல்யூ. அதுக்கு கீழே வந்தால் நல்லது, பட் அதுக்கு மேலே இல்லாமல் இருந்ததுன்னா இதே மெடிகேஷன்ஸ் போதும். மெடிகேஷனை இன்க்ரீஸ் பண்ண தேவையில்லை. 140க்கு மேலே போகக்கூடாது, 90க்கு மேலே போகக்கூடாது. ஸோ நீங்கள் அந்த ரேஞ்சில் தான் இருக்கீங்க. ஸோ ஹை பிளட் ப்ரெஷர் நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். நிச்சயமா நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. டாக்டர், இப்போ இதுக்கு இந்த மாதிரி ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கக்கூடிய சூழலில் வந்து நம்ம உடற்பயிற்சியை வந்து நீங்கள் சொன்னீங்க, உடற்பயிற்சி பண்ணணும், நடைப்பயணம் பண்ணணும் அப்படின்னு. இதில் ஏதேனும் விதங்கள் இருக்கா? இப்போ உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரியான உடற்பயிற்சியை தேர்ந்தெடுத்தால் நல்லது அப்படின்னு ஏதாவது இருக்கா? ஆமாம், இருக்குது. இதில் இப்போ எக்ஸசைஸை வந்து நம்ம 3 விதமாக பிரிப்போம். ஒன்று ஏரோபிக் எக்ஸசைஸ், இன்னொன்று வந்து ஆனோரோபிக் எக்ஸசைஸ். ஸோ இந்த ஆனோரோபிக் எக்ஸசைஸில் 2 விதமாக இருக்குது, டோனிங் அண்ட் வெயிட் லிஃப்டிங், மசில் பில்டிங்னு. ஸோ நமக்கு வேண்டிய எக்ஸசைஸ் என்னென்னா ஏரோபிக் எக்ஸசைஸ். ஸோ ஏரோபிக்ஸ் அப்படின்னா இப்போ கார்டியோன்னு சொல்லுவாங்க இன்னொரு இதில். இப்போ நம்ம வந்து வேகமாக நடக்கிறோம், ஜாகிங் போகிறோம், வேகமாக ஓடுறோம், சைக்கிளிங் பண்ணுறோம், ஸ்விம்மிங் பண்ணுறோம், டான்ஸிங், இது எல்லாமே ஏரோபிக் எக்ஸசைஸ். ஸோ இந்த ஸ்கிப்பிங், இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஹார்ட் ரேட் அதிகமாகுது, அதே சமயத்தில் பிபி வந்து கம்மியாகுது, ஸ்டெபிளைஸ் ஆகுது. ஸோ இந்த ஏரோபிக் எக்ஸசைஸ் வந்து நம்ம கரெக்டாக பண்ணணும். பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ் இப்போ நம்ம அட்வைஸ் பண்ணுறது என்னென்னா பிரிஸ்க் வாக்கிங், வேகமான நடை. வேகமான நடைனா மினிமம் 40 நிமிஷம் நடக்கணும், அதில் 4 கிலோமீட்டர் நடக்கணும். அதாவது எவ்ரி 10 நிமிஷம் 1 கிலோமீட்டர் நடக்கணும், பட் 40 நிமிஷம் நீங்கள் நடந்துடணும். ஸோ 20 நிமிஷம் தான் நடக்கிறேனாலும் நம்மளோட அந்த ஏரோபிக் எக்ஸசைஸோட பெனிஃபிட் வராது. பட் 50 மினிட்ஸ் நடக்கிறீங்க, 60 மினிட்ஸ் நடக்கிறீங்க, 5 கிலோமீட்டர், 6 கிலோமீட்டர், அதோட அதிகமாக நடந்தால் வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 40 மினிட்ஸ் 4 கிலோமீட்டர்ஸ். ரெண்டாவது வந்து டோனிங். டோனிங்னா என்னது? ஜஸ்ட் ஸ்ட்ரென்தனிங் ஃபார் தி மசில்ஸ். ஸோ நீங்கள் டம்பிள்ஸ் எடுக்கிறீங்க, இது பண்ணுறீங்க, ஸ்ட்ரெச் பண்ணுறீங்க. ஸோ அது வந்து டோனிங் எக்ஸசைஸ்னு பேர். மூணாவது டைப் ஆஃப் எக்ஸசைஸ் வந்து வெயிட் மசில் பில்டிங் எக்ஸசைஸ். ஸோ ப்ரொஃபஷனல்ஸ் பண்ணுறது. ஸோ அந்த எக்ஸசைஸ் பிபி இருக்கிறவங்க பண்ண வேண்டியதே கிடையாது, பண்ணக்கூடாது. ஏரோபிக்ஸ் மட்டும் பண்ணணும். இப்போ இந்த உயர் ரத்த அழுத்தத்திற்கு வந்து நிரந்தர தீர்வு அப்படின்னு ஏதாவது இருக்கா? உயர் ரத்த அழுத்தத்தில் வந்து இப்போ நம்ம முதல்ல பார்த்தோம், 2 வகையாக பிரிக்கிறோம் உயர் ரத்த அழுத்தத்தை. ஒன்று வந்து பிரைமரி ஹைப்பர் டென்ஷன், இன்னொன்று வந்து செகண்டரி ஹைப்பர் டென்ஷன். இப்போது பிரைமரி ஹைப்பர் டென்ஷன் தான் காமன். ஸோ 100 பேரில் 90 பேருக்கு பிரைமரி ஹைப்பர் டென்ஷன் தான் இருக்குது. மீதி 10 பேருக்கு செகண்டரி காசஸ்ன்னு சொல்லுவோம். அது யூஸ்வலாக பிளட் ப்ரெஷர் ஒருத்தருக்கு ஆரம்பிக்கும் போதே அந்த இதெல்லாம் இருக்கான்னு பார்த்து டெஸ்ட்லாம் பண்ணிவிடுவோம். செகண்டரி ஹைப்பர் டென்ஷன்னா என்னென்னா ஒரு மாடிஃபையபிள் ஃபேக்டர் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இதில் கிட்னிக்கு மேலே அட்ரினல் கிளாண்ட் ஒன்று இருக்குது, அதில் ஒரு ஃபியோக்ரோமோசைட்டமா அப்படின்னு ஒரு கட்டி வரலாம். அதுலேருந்து ஒரு ஹார்மோன் ரிலீஸ் ஆகும், அதனால பிபி ஹையாகவே இருக்கும். நம்ம அதை கண்டுபிடிச்சி ஆப்ரேட் பண்ணி அந்த கட்டி எடுத்துட்டோன்னா அதுக்கப்புறம் நமக்கு பிபி மெடிக்கேஷன் தேவையில்லை, லைஃப் லாங் உங்களுக்கு பிபி வரப்போகிறதே இல்லை. அதே மாதிரி கோஆக்டேஷன் ஆஃப் அயோட்டா, நம்ம இந்த பெருந்தமனின்னு சொல்லுவோம், அதில் சுருக்க மாதிரி இருக்கும், அது சின்ன வயசுலேருந்தே வருது. சீக்கிரமாக கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, அதை சரி பண்ணிட்டோம் அப்படின்னா பிபி வராது. மூணாவது, கிட்னிக்கு போகிற பிளட் வெசலில் அடைப்பு இருக்கும், ரீனல் ஆர்டரி ஸ்டெனோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதனாலேயே பிபி ஹை ஆகிடும். ஸோ அதை நம்ம ஸ்டென்ட் பண்ணி சரி பண்ணிட்டோன்னா பிபி நார்மலைஸ் ஆகிடும். ஸோ இதெல்லாம் செகண்டரி ஹைப்பர் டென்ஷன், ட்ரீட்டபிள் ஃபேக்டர், கம்ப்ளீட்லி மெடிகேஷன் எடுக்க தேவையில்லை. ஸோ செகண்டரி ஹைப்பர் டென்ஷனுக்கான ஒரு விஷயங்கள் எப்படி எல்லாம் வரும் அப்படின்னு சொன்னீங்க. ஒரு நேர் இணைப்பில் இருக்கார், அவர்கிட்ட பேசலாம். ஜாஹிர் ஷா திருவண்ணாமலையிலேருந்து இணைப்பில் இருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார், உங்களுடைய கேள்வியை கேளுங்க. மேடம் ஒன்றும் இல்லை மேடம், சொல்லுங்க சார். எனக்கு சுகர் பிபி 2 இருக்கு மேடம். சரி. ஆனால் கொஞ்சம் கூட குறைய மாட்டேங்குது. ஓகே, சுகர் பிபி இருக்குது உங்களுக்கு, பிபியும் குறைய மாட்டேங்குது, சுகரும் குறைய மாட்டேங்குதா? ஆமாம் சார், ஆமாம் சார், ஆமாம். ஓகே, ஸோ நீங்கள் இப்போ சுகருக்கு இன்சுலின் எடுக்கிறீங்களா இல்லை டயபெட்டிக் டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்கீங்களா? இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் சார். ஸோ அப்போ தொடர்ந்து இப்போ மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்கவங்களும் தொடர்ந்து இப்போ எங்களுக்கு பிபிஏ சுகரே குறைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறது வந்து, இப்போ சுகருக்கு அதுக்கு நிறைய காரணிகள் இருக்கும். இப்போ இந்த பிபியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன, இப்போ நம்ம இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்து நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு பின்பற்றுனா வந்து சீக்கிரமாக நம்மளால் இதில் ஒரு சேஞ்ச்
பார்க்க ஓகே முடியும் சார்? இப்போ எங்ககிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, ஸோ பிபி மெடிசன் ஆரம்பிச்சிட்டோம், பிபி மெடிசன்லேருந்து வெளியே வந்து பிபி மெடிசனே இல்லாமல் இருக்க முடியுமா? ஸோ அதுவும் சில பேரால் முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 160 100 அப்படி தான் பிபி இருக்குது ஆரம்பத்தில், இவங்களுக்கு நம்ம மெடிசன் கொடுக்குறோம். சில பேர் பார்த்தீங்கன்னா நல்ல லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், ஸோ ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவாங்க, நல்லா வெஜிடபிள்ஸ் சாப்பிடுவாங்க, சால்ட் கம்மி பண்ணிவிடுவாங்க, யோகா பண்ணுவாங்க, மெடிடேஷன் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணி சில பேரால் மெடிசனை விட்டு கூட வெளியே வர முடியுது. பட் அந்த பர்சன்டேஜ் கம்மி. ஃபார் எக்ஸாம்பிள் 100%ல் 100 பேர் வந்தாங்கன்னா ஒரு 10% பீப்புள் கேன் டூ தட் ஃபார் அ ஸ்டேஜ் 1 ஹைப்பர் டென்ஷன். பட் ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ் 3ன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஹையர் பிளட் ப்ரெஷர்லாம் போயிட்டாங்கன்னா நம்ம மெடிசன்ஸ் கட்டாயம் எடுக்கணும். இப்போ இவர் கேட்குறதுல என்னென்னா மெடிசன்ஸ் கண்ட்ரோல், ஐ மீன் பிபி கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குது. 2 காரணங்கள். ஒன்று, கரெக்டான மெடிகேஷன்ஸ் நம்ம மாற்றி செக் பண்ணி, நான் சொன்னல இந்த டையூரிட்டிக்ஸ் அப்படின்ற மெடிகேஷன் யூஸ் பண்ணணும். ரிஃப்ராக்டரி ஹைப்பர் டென்ஷன் இருந்ததுன்னா ஸோ ஸ்பெசிஃபிக் மெடிசன் வந்து ஒரு 60% ஹெல்ப் பண்ணும். 40% நியூமரிக்கலாக சொல்கிறதுனா அப்ராக்சிமேட்லி 40% அவரோட லைஃப் ஸ்டைல். இப்போ அவர் வந்து வெயிட் அதிகமாக இருக்கார், சால்ட் அதிகமாக சாப்பிட்றாரு, மொபிலிட்டியே இல்லை, எக்ஸசைஸே இல்லைன்னா ஸோ அதையும் வந்து நம்ம வந்து அதை செய்யாமல் முன்னே மெடிசனில் மட்டும் கண்ட்ரோல் பண்ணால் முடியாது. நிச்சயமாக. சென்னையிலேருந்து ஜெயபிரகாஷ் அப்படிங்கிற ஒரு நேர் இணைப்பில் இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம். என்னுடைய வயசு 69ங்க. சொல்லுங்கள் ஜெயபிரகாஷ். வயசு 69. எனக்கு வந்து 144/90 ஆர் 150/89 இருக்கு சார். நான் மாத்திரை எதுவும் சாப்பிட்றதில்ல. ஓகே. நான் வந்து பேஷண்டா இல்லையா? ரைட். ஸோ நான் இதுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டேன். இப்போ உங்களுக்கு வந்து பார்டர் லைன் பிபினா 140, 146, 140, ஒரு தடவை பார்க்கும்போது 150. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம டிசிஷன் வந்து அந்த ஒரு பிபி மெஷர்மெண்ட்டை வச்சு எடுக்கிறது கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து 2 முக்கியமான டெஸ்ட்டு சொல்லுவோம். ஒன்று வந்து எக்கோகார்டியோகிராம். அதில் வந்து ஹார்ட் மசில் திக்னஸ் நார்மலாக இருக்குன்னா உங்களுக்கு வந்து வேறு எந்த டெஸ்ட்டும் தேவையில்லை. எவ்ரி இயர் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் எக்கோகார்டியோகிராம். ஏன்னா உங்களுக்கு 6 மந்த்ஸ்க்கு மேலே பிளட் ப்ரெஷர் இருந்து செக் பண்ணாமே விட்டு நம்ம ட்ரீட் பண்ணாமல் விட்டுட்டோம்னா ஹார்ட் மசில் திக்னஸ் அதிகமாகிடும். 2வது வந்து கண் டாக்டரை பார்த்து ஃபண்டஸ் எக்ஸாமினேஷன். ஸோ நம்ம பிபி வந்து இருந்துகிட்டே இருக்குது, நம்ம ட்ரீட் பண்ணல அப்படின்னா 2வது சேஞ்ச் என்னென்னா ஹைப்பர்டென்சிவ் ரெட்டினோபதி. நம்ம நர்வ் லேயர், கண்ணோட நர்வ் லேயரில் சில சேஞ்சஸ் வந்துடும். ஸோ இது எதுவும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து பிளட் ப்ரெஷர் மெடிகேஷன்ஸ் தேவையில்லை. ஸோ நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா ஆவரேஜ் பிளட் ப்ரெஷர். ஸோ நீங்கள் இப்போ பார்க்கும்போது 130 இருக்குது, அடுத்த நாள் பார்க்கும்போது 150 இருக்குது, அடுத்த நாள் 140 இருக்குது. ஸோ உங்களுக்கு டிசிஷன் மேக்கிங் வந்து அப்பார்ட் ஃப்ரம் எக்கோகார்டியோகிராம், அந்த ஆப்தால் எக்ஸாமினேஷன், 3வது டெஸ்ட் தான் ஆம்புலேட்டரி பிளட் ப்ரெஷர், 24 hours பிளட் ப்ரெஷர் மானிட்டரிங். அதில் வந்து ஆவரேஜ் டே டைம், ஆவரேஜ் நைட் டைம் பிபி வந்துடுது. ஸோ வி கேன் டேக் எ டிசிஷன் பெட்டர். ஸோ நீங்கள் அது பண்ணிக்கிட்டிங்கன்னா பெட்டர். சார் இப்போது தொடர்ந்து இந்த குடிப்பழக்கம், புகைப்பிடித்தல், இந்த பழக்கத்தினால உயர் ரத்த அழுத்தம் அப்படிங்கிறது எப்படி தீவிரமடையுது சார்? என்ன எக்ஸாக்டாக நடக்கும்? ஒருத்தர் தொடர்ந்து குடிக்கிறாங்க அப்படின்னா அந்த ரத்த குழாய்களுக்குள்ளே எக்ஸாக்டாக என்ன நடக்கும்? இப்போ இதில் ஸ்மோக்கிங் தனியாக பார்க்கணும், ஆல்கஹால் தனியாக பார்க்கணும். இப்போ ஸ்மோக்கிங்கில் வந்து நம்ம ஸ்மோக் பண்ணும்போது அந்த நிக்கோட்டின் ப்ளஸ் அதர் நியூமரஸ் கெமிக்கல்ஸ் போய் வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷன்னா ரத்த நாளங்களில் சுருங்க செஞ்சிருது. ஸோ சுருங்க செய்யுதுன்னா இதில் உள்ள கண்டென்ட் அதில் போய் படிஞ்சு சுருங்கிருது. படிஞ்சு இல்லை, அது வந்து படிகிறத வந்து லங்ஸில் தான் படியும், இதில் போய் படியாது. பட் அந்த கெமிக்கல்ஸ் பிளட்டில் போய் சேர்றதுனால பிளட் வந்து போய் அந்த ரிசப்டார்ஸ் மேலே ஆக்ட் பண்ணி ரத்த குழாயை சுருங்க வைக்குது. ஸோ அந்த எஃபெக்ட் ஒரு 6 hours, 8 hours, 10 hours டிபெண்டிங் அப்பான் தி ஸ்மோக்கிங் இருக்கும். ஸோ தொடர்ந்து ரத்த நாளங்கள் சுருக்கம் அடையும் போது சிஸ்டமிக் வாஸ்குலர் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரத்த நாளங்களில் உள்ள எலாஸ்டிக் தன்மை கம்மியாயிடுது. ஸோ அப்போ பிபி அதிகமாகிடுது. இது வந்து ஸ்மோக்கிங்கில். அடுத்த ஸ்டேஜ் இது அது பிபி இருக்குது, ஸ்மோக் பண்ணிகிட்டே இருக்காருன்னா நெக்ஸ்ட்டு வந்து என்ன ஆகும்னா ஹார்ட் பிளட் வெசல்ஸில் டெபாசிட்ஸ், கொலஸ்ட்ரால் டெபாசிட்ஸ் ஆகி பிளட் வெசலில் பிளாக் ஃபார்ம் ஆகுது, செகண்ட் ஸ்டேஜ். இப்போ ஒரு தடவை ஸ்மோக் பண்ணாலே இந்த ரியாக்ஷன்ஸ்லாம் நடக்குமா? எவ்ரி டைம் ஸ்மோக் பண்ணும்போது நடக்கும். பட் நம்ம பிபி வர்றதுக்கு மினிமம் லாங் டேர்ம் ஸ்மோக்கிங், உடனே ஒரு 3 மாதம் 2 மாதம் ஸ்மோக் பண்ணால் பெருசாக வர்றது கிடையாது. அப்புறம் விட்டுட்டாங்கன்னா அதில் வராது. அட்லீஸ்ட் ஒரு 6 months to 1 year அப்படி ஸ்மோக் பண்ணும்போது தான் இந்த சேஞ்சஸ் வந்து கன்சிஸ்டண்டாக நடந்து பிபி வரும். இப்போ இது குடிப்பழக்கத்தில் இது எப்படி சார் இருக்குது? ஆல்கஹாலில் வந்து டிஃப்ரெண்ட் சினாரியோ. இப்போ ஆல்கஹாலில் வந்து டைரெக்டாக நமக்கு வந்து பிளட் வெசலில் மாற்றி தான் நடக்குது. ஆக்சுவலாக வேசோ டைலட்டேஷன், இப்போ எப்படி வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷனோ ரத்த நாளங்கள் விரிவடைய தான் செய்யுது. ஸோ அது டைரெக்டாக பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணுறது கிடையாது. பட் அதர் ஃபேக்டர்ஸ் என்னென்னா ஆல்கஹால் இன்க்ரீசஸ் ஒபிசிட்டி, ஆல்கஹால் காசஸ் லிவர் ப்ராப்ளம், ஆல்கஹால் காசஸ் ஹார்ட் மசில் டிசீஸ். ஸோ கார்டியோமயோபதின்னு சொல்லுவோம். டைரெக்டாக மசிலை தாக்கி
ஹார்ட் பம்பிங் ஃபங்க்ஷனை கம்மி பண்ணிடும். அதனால ஸோ அதனால ஹார்ட் ப்ராப்ளம் வரும். நிச்சயமா தொடர்ந்து பேசலாம் சார். இன்னொரு இதை பற்றி நம்ம விரிவாக பேசலாம். இன்னும் நேர் இணைப்பில் இருக்காங்க. தர்மபுரியிலேருந்து உஷா இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கம்மா. சார் எனக்கு வந்து ஒரு ஒரு 2 மாசமாவேங்க சார் அடிக்கடி மயக்கம் வருதுங்க சார் எனக்கு. சரி சரி, நான் போயிட்டு நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் செக் பண்ணேன். 170 இருக்குது பிபி உங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. அதுக்கு ஒரு 15 நாள் மட்டும் மாத்திரை கொடுத்தாங்க. மறுபடியும் வாங்கம்மா நீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் 15 நாள் மாத்திரை சாப்பிட்டு போயிட்டு மறுபடியும் போய் செக் பண்ணும்போது அவங்க வந்து இப்போ பிபி குறைஞ்சிருக்குதுமா, உங்களுக்கு நார்மலா இருக்குது, சரி மாத்திரை எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு காலையில 2 மாத்திரை நைட்ல 2 மாத்திரை எடுத்து சொல்லிடுவாங்க சார். சரி. இப்போ அந்த மாத்திரை சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறேன். இப்போ மறுபடியும் போய் செக் பண்ணும்போது ரொம்ப நார்மலா இருக்குதுமா. அதுக்கப்புறம் உங்களுக்கு மயக்கம் வரல இல்லையா? மயக்கம் இல்லை இப்போ? இல்லைங்க சார், அது சாப்பிட்டுட்டே இருந்தும் மறுபடியும் மயக்கம் இப்போ வந்து மறுபடியும் போய் பிளட் டெஸ்ட் பண்ணோம் சார். ஓகே. இங்கே லோக்கலில் ஒரு டாக்டர் போய் பார்த்ததுக்கு அவர் வந்து தைராய்டு இருக்குமா, அவனுக்கு 2 பாயிண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சார். ஓகே. நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, உங்களுக்கு பிபி இருக்குது, பிபி மெடிசன் எடுத்து பிபி நார்மல் ஆயிடுச்சு. ஸோ பிபி மெடிக்கேஷனை கன்டினியூ பண்ணணும். ரெண்டாவது, உங்களுக்கு மயக்கம் வந்து பிபினால் மட்டும் வந்த மாதிரி தெரியல, வேறு காரணங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரே காரணத்தை பிபினால தான் மயக்கம் வந்தது அப்படின்னு நினச்சிட்டு அதையோட விட்டுறக்கூடாது. ஏன்னா பிபி மெடிசன் நார்மலாக உங்களுக்கு பிபி அதாவது மயக்கம் இருக்குது. ஸோ தைராய்டு இல்லை நியூரலாஜிக்கல் காசுன்னு சொல்லுவோம், நரம்பு சம்மந்தமான ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். பட் பிபி மாத்திரையை கண்டினியூ பண்ணணும். சரி சார். இன்னொரு நேயர் இணைப்பில் இருக்காங்க. கடலூர்லேருந்து பவளமுருகன் இணைப்பில் இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம் மேடம். உங்களுடைய கேள்வி சார். எனக்கு 4 வருஷமா அந்த ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குங்க. என்ன சார் உங்களுடைய கேள்வி தெளிவா இல்ல, சொல்லுங்க சார். ஒரு 3-4 வருஷமா எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குங்க. சரி. நான் வந்து சென்னை ட்ரீட்மெண்ட் பார்த்து ஆஞ்சியோ பண்ணிருக்கேன் எனக்கு. சரி சார். ஆஞ்சியோகிராம் பண்ணியிருக்கு, மாத்திரை சாப்பிட்டு இருக்கீங்க இல்லையா? ஆமாம் சார். ஸோ ஆஞ்சியோகிராம் டெஸ்ட்டில் மாத்திரையே போதும், பிளாக் கம்மியாக இருக்குது, மாத்திரை சாப்பிடுங்கன்னு சொன்னாங்களா, என்ன சொன்னாங்க? நம்ம மாத்திரை ரெகுலராக சாப்பிட்டு சரி. இப்போ அந்த ஒரு பக்கத்து கண்ணில் தண்ணி வர மாதிரி இருக்கு, கண் வலி வலி. சரி. லெஃப்ட் சைடு தண்ணி மறுக்கு மாதிரி உடம்பு வெயிட் போடுது. ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து நெஞ்சு வலி எதுவும் இல்லை, மூச்சு இழப்பு எதுவும் கிடையாது, நல்லா நடக்கிறீங்க இல்லையா? ஆமாம். ஆஞ்சியோகிராம் டெஸ்ட்டில் பிளாக் கம்மியாக இருக்குது, மருந்து சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம். ரைட். ஸோ நீங்கள் வந்து இப்போது நம்ம இரத்த குழாயில் அடைப்பு இருக்கும், பட் அடைப்பு வந்து 70% கீழே இருக்குன்னா எந்த ப்ரொசீஜரும் தேவையில்லை, மருந்துகளே அதை சரி பண்ணிவிடும். சரி பண்ணிவிட்டோன்னா அந்த அடைப்பை வந்து ஒரு 10% 20% கம்மி பண்ணும், அவர் அதே மாதிரி வச்சுருக்கோம். பட் 70% மேலே போகும்போது ஆஞ்சியோபிளாஸ்டி ஆர் பைபாஸ் இதெல்லாம் தேவைப்படுது. ஸோ உங்களுக்கு வந்து மெடிசன் கொடுத்துருக்காங்க, உங்களால் நடக்க முடியுது, நெஞ்சு வலி எதுவும் இல்லை, ஸோ அதை கண்டினியூ பண்ணுங்கள். பட் நீங்கள் வெயிட் அதிகமாக இருக்கிறது, மற்ற லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்லாம் ரெடியூஸ் பண்ணுறது கரெக்டாக பண்ணிக்கணும். நிச்சயமாக. இப்போ நம்ம வந்து இப்போ புகைப்பிடிக்கிறதுனாலையும் குடிப்பழக்கத்தினாலையும் அந்த ரத்த நாளங்கள் சுருங்கிறது விரியறதுனால ஹைப்பர் டென்ஷன் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம் சார். ஆனால் இப்போ உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இந்த உடல் பருமனால் இந்த இரத்த குழாய்களில் என்ன மாற்றங்கள் ஏற்பட்டு இந்த உயர் ரத்த அழுத்த நோய் அப்படிங்கிறது வருது? ஓகே. ஸோ ஒபிசிட்டி, உடல் பருமன், இது வந்து இப்போ அகெயின் வெரி காமன் கண்டிஷன். ஸோ இந்த ஒபிசிட்டி ஆகும்போது நம்ம உடம்புல மெட்டபாலிக் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம மெட்டபாலிக் இதில் சில சேஞ்சஸ்லாம் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சைட்டோகைன்ஸ், இன்டர்லூக்கின்ஸ், இந்த மாதிரி சில ஹார்மோன்ஸ்னு சொல்லுவோம், டிரான்ஸ்மிட்டர்ஸ். ஸோ அதில் நடக்கிற மாறுதல்கள்னால பிளட் ப்ரெஷர் வால்ஸ்லேயும் சேஞ்சஸ் நடக்கும், அண்ட் கொலஸ்ட்ரால் மெக்கானிசம், லிவர் மெட்டபாலிசம் எல்லாத்துலேயுமே சேஞ்சஸ் நடக்கும். ஸோ சில பேருக்கு ஒபிசிட்டி இருக்கும், ஆனால் அந்த மெட்டபாலிக் சிண்ட்ரோம் வரவே வராது. ஸோ ஒபிசிட்டி இருக்கிற எல்லாத்துக்கும், உடல் பருமன் இருக்கிற எல்லாத்துக்கும் பிபியோ கொலஸ்ட்ராலோ இதுவோ வரது கிடையாது, சுகரோ வரதில்லை. அதில் சில பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புளுக்கு தே கோ ஃபார் மெட்டபாலிக் சிண்ட்ரோம். ஸோ இந்த மெட்டபாலிக் சிண்ட்ரோம் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம்னா அகெயின் பிளட் டெஸ்ட் தான். பிபி ஹையாக இருக்கும், கொலஸ்ட்ரால் எல்டிஎல் கொஞ்சம் ஹையாக இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு வேறு எதுவும் ரீசன் இல்லைன்னு பார்த்துடணும், தைராய்டு இல்லை வேறு எதுவும் ஹார்மோனல் ப்ராப்ளம் இல்லை அப்படின்றத பார்த்துடணும். இந்த ஒபிசிட்டியில் வந்து அப்பார்ட் ஃப்ரம் நம்ம ஓவரால் வெயிட், அப்டாமல் ஒபிசிட்டி, ஸோ நம்ம தொப்பைன்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அந்த நார்மல் வெயிட்டில் இருப்பாங்க, பட் அப்டாமல் ஒபிசிட்டி இப்போ இருக்கிறதுலே மேஜர் ஃபேக்டர் அப்பார்ட் ஃப்ரம் ஒபிசிட்டி, இந்த அப்டாமல் ஒபிசிட்டி தான் பிக்கெஸ்ட் ஃபேக்டர். ஏன்னா அங்கே இருக்கிற ஃபேட் தான் விசரல் ஃபேட் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் வந்து நம்ம ஹார்ட் ரத்த குழாயில் போயோ மூளை ரத்த குழாயில் போயோ டெபாசிட் ஆகிறதுக்கு அதிக சான்ஸ். அதாவது இந்த அப்டாமினல் ஒபிசிட்டின்னு சொல்லப்படுற அந்த இப்போ தொப்பை போடுறது அப்படிங்கிறது இது எப்படி சார் டிரெக்டாக
நம்ம இருதயத்தையோ இல்லை அது சார்ந்த இரத்த குழாய்களையோ பாதிக்கும்? ஓகே, இது எப்படி நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும்னா, ஸோ நம்ம உடம்புல ஃபேட் டெபாசிட் ஆகும். ஸோ அந்த ஃபேட் டெபாசிட் வந்து இப்போ முதுகில் ஆகலாம், தொடையில் ஆகலாம், மசில் எங்கே வேணாலும் ஆகலாம். ஸோ அந்த ஃபேட் வந்து மொபிலைஸ் ஆகி நம்ம ஹார்ட் பிளட் வெசல்குள்ளே சேர்றது வந்து கம்மி பிகாஸ் ஆஃப் தி மெட்டபாலிக் ஃபேக்டர்ஸ். வேறஸ் இந்த விசரல் ஃபேட் அப்படின்றது அப்டாமல் ஒபேசிட்டிங்கிறது என்னென்னா, நம்ம தேவைக்கு அதிகமான ஃபேட் வரும்போது இட் கான்சன்ட்ரேட்ஸ் ஆன் தி அப்டாமன். ஸோ நம்ம சில பேர் சொல்லுவாங்க எக்ஸசைஸ் பண்ணுறோம், இது பண்ணுறோம், பட் எனக்கு பெனிஃபிட்டே வர மாட்டேங்குதுன்னு. ஸோ நம்ம 2 ஃபேக்டர் வந்து தெரிஞ்சுக்கணும். ஃபார் ஒன் இஸ் ஹைட் அண்ட் வெயிட், செகண்ட் திங் இஸ் திஸ் அப்டாமல் ஒபேசிட்டி. இப்போ எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு நமக்கு அந்த கோலை அச்சீவ் பண்ணணும். ஸோ அதில் 2 கோல் முன்னாடி கரெக்டாக சொல்லிவிடும். ஒன்று வந்து வெயிட், நம்ம ஹைட்டு தான் நம்ம வெயிட்டை டிட்டர்மைன் பண்ணுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 170 சென்டிமீட்டர்ஸ் ஒருத்தர் இருக்கார், 170 சென்டிமீட்டர்ஸ் ஹைட் இருக்கார் அப்படின்னா 170 minus 100. ஸோ 70 + 5, 75க்கு மேலே ஒரு வெயிட் போகக்கூடாது. ஸோ யுவர் ஹைட் டிட்டர்மைன்ஸ் யுவர் வெயிட். ரெண்டாவது, ஃபார் எனி ஹைட் அந்த அப்டாமன் வந்து அட் த லெவல் ஆஃப் அம்பிளிகஸ் நம்ம சர்க்கம்ஃபரன்ஸ், அப்டாமல் சர்க்கம்ஃபரன்ஸ் சொல்லுவோம். மேல்ஸ்க்கு வந்து 34 இன்ச்சஸ்க்கு கீழே தான் இருக்கணும், ஃபீமேல்ஸ்க்கு 32 இன்ச்சஸ் கீழே தான் இருக்கணும். ஸோ இது மேலே போகும்போது அந்த ஃபேட்டு தான் வந்து நம்ம ஹார்ட் பிளட் வெசல்லையும் சரி, பிரெயின் பிளட் வெசல்லையும் சேர்கிறதுக்கு அதிக சான்ஸ். ஸோ அந்த ஃபேட் வந்து அந்த பிளட் வெசல்குள்ளே சேர்றதுனால சீரா ரத்தம் போக ஆமாம். இப்போ நம்ம ஹார்ட் வெசலில் பிளாக் எப்படி டெவலப் ஆகுதுன்னா, நம்ம ஃபேட் கண்டென்ட் இந்த பிளட் அதிகமாகுது. அது இந்த அப்டாமல் ஒபேசிட்டி உள்ளவங்களுக்கு தான் அந்த ஃபேட் கண்டென்ட் இந்த பிளட் அதிகமாகும். ஸோ எல்டிஎல் கொலஸ்ட்ரால், ட்ரைக்ளிசரைட்ஸ், டோட்டல் கொலஸ்ட்ரால்னு சொல்லுவோம். இதில் அந்த எல்டிஎல் கொலஸ்ட்ரால் தான் வந்து டெபாசிட் ஆகிறதுக்கு அதிக சான்ஸ். சரி சார், நிச்சயமாக நம்ம இது தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் இணைப்பில் இருக்காங்க. நீலகிரியிலேருந்து ஸ்ரீகாந்த் இணைப்பில் இருக்கார். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்களுடைய கேள்வி சார். மேடம், எனக்கு ஒரு ப்ளஷர் இருக்கு மேம். சரி, ப்ளஷர் இருக்கு மேம். எனக்கு ஒரு 4 வருஷமா டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருக்கேன். சரி, அதனால எதுவும் ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்டேன் மேம். சரி, 4 இயர்ஸாக டேப்லெட் சாப்பிட்டு இருக்கீங்க. எதுக்காக சாப்பிட்றீங்க? மேம், பிளட் ப்ரெஷர்னும் இது ப்ளஷர் இல்லை. பிளட் ப்ரெஷருக்கு மட்டும் வயசு வந்து 30 வயசு ஆகுது. இல்லை சார், பிளட் ப்ரெஷருக்கு மட்டும் 4 டேப்லெட் சாப்பிட்றீங்களா? பிளட் ப்ளஷர் இல்லைங்க சார், வெறும் ப்ளஷர் மட்டும்தான். ஓகே, இப்போ ப்ரெஷர் நார்மலாக கண்ட்ரோலில் தான் இருக்கு இல்லையா? கண்ட்ரோலாக தான் இருக்கு சார். ஒரு 4 வருஷமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஓகே, இதனால எதுவும் ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்டேன். ஓகே, ரைட். ஸோ நீங்கள் கேட்குறது என்னென்னா, பிளட் ப்ரெஷர் மெடிக்கேஷனால் சைடு எஃபெக்ட்டோ, ரொம்ப நாளாக சாப்பிட்டா சைடு எஃபெக்ட் ஏதாவது வருமானு கேட்குறீங்க. ஸோ இந்த பிளட் ப்ரெஷர் மெடிக்கேஷன்ஸ் எல்லாமே வந்து டைம் டெஸ்டட் மெடிக்கேஷன்ஸ் அண்ட் கோடிக்கணக்கான மக்கள் ரொம்ப நாளாக எடுத்துகிட்டு இருந்து எதுவுமே நியூ மெடிக்கேஷன் ஒரு 5 வருஷம் தான் ஆகுது அப்படின்னு கிடையாது. ஸோ ஆல் ஆர் டைம் டெஸ்டட் மெடிக்கேஷன்ஸ் மோர் தென் 15 இயர்ஸ், 20 இயர்ஸ், 25 இயர்ஸ் இருக்குது நம்ம இதில். ஸோ இந்த மெடிக்கேஷன் எடுக்கிறதுனால உங்களுக்கு எதுவும் சைடு எஃபெக்ட் வராது. சைடு எஃபெக்ட்னா சில பேர் கால் வீக்கம் வரும், சில பேருக்கு வந்து கிடினஸ் மாதிரி வரும். அதை வந்து நம்ம அப்பப்போ கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பட் பயப்படுற மாதிரி, தொந்தரவு பண்ணுற மாதிரி எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாது இந்த மெடிக்கேஷன்ஸில். டாக்டர், இறுதியாக அதாவது இப்போ இந்த மரபு சார்ந்த ஒரு நோயாக இந்த உயர் ரத்த அழுத்தம் அப்படின்னு இருந்தாலும் சரி, இல்லை தொடர்ந்து நம்ம அதை சடனாக நம்ம அக்வயர் பண்ணுற ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இது ரெண்டுத்துக்குமான தீர்வு என்ன? குறிப்பாக எப்படியெல்லாம் நம்ம வந்து அன்றாட வாழ்வியல் முறையை மாற்றிக்கணும்? இறுதியாக உங்களுடைய ஆலோசனை என்ன டாக்டர்? ஓகே, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு திங் வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் ஸ்டைல்லேருந்து நம்ம வந்து நார்மல் லைஃப் ஸ்டைலில் மாறிக்கணும். ஸோ ஸ்ட்ரெஸ் வந்து எல்லாத்துக்குமே இருக்கும், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் லைஃபே கிடையாது. பட் அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ரியாக்ட் பண்ணுற விதம் தான் மாறுது ஒவ்வொருத்தரும். ஸோ நம்ம வந்து ஒரு மாதம் 2 மாதம் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறோன்னா அதனால் பெரிய இதுவே வரதில்லை. ஸோ ஃபஸ்ட்டு திங் இஸ் பேலன்ஸ்டு மென்டல் ஆட்டிடியூட். அன்ரியலிஸ்டிக் கோல்ஸ் இருக்கக்கூடாது, ரியலிஸ்டிக்காக இருக்கணும். தென் பெஸ்ட் அட்வைஸ் வந்து ப்ரீதிங் எக்ஸசைஸ், மெடிடேஷன். அட்லீஸ்ட் யோகா பண்ணிட்டு கூட பரவாயில்ல, ப்ரீதிங் எக்ஸசைஸ், மெடிடேஷன் பண்ணிக்கணும். ரெண்டாவது, நெக்ஸ்ட்டு திங் வந்து நம்ம இதில் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் எக்ஸசைஸ், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே கம்மியாகிடுது. ஸோ அட்லீஸ்ட் 5 days a week we have to do an exercise. At least 40 minutes we have to spend for exercise. ஸோ அது செகண்டாக வச்சுக்கணும். மூணாவது வந்து நம்ம அந்த ஃபுட்டில் இருந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட் கண்டென்ட் அதை அப்படியே குறைச்சிக்கணும். கம்ப்ளீட்டாக இது பண்ணாட்டி கூட கிடையாது. இந்த கார்பனேட்டட், ஏரேட்டட் ட்ரிங்க்ஸு சின்ன வயசில் இருந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கே சொல்லிக் கொடுக்குறது தான் பெட்டர். ஸோ இப்போ வந்து கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் குடிக்கக்கூடாது, சால்ட் இன்டேக் இது பண்ணக்கூடாது, ஹை கார்போஹைட்ரேட் உள்ள கேக்ஸு அந்த மாதிரி இதெல்லாம் கம்மி பண்ணணும், சாப்பிடக்கூடாதுல கம்மி பண்ணணும். இதெல்லாம் ஒன்று. மூணாவது, ஃப்ரெஷ் ஃபுட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் நிறையா எடுத்துக்கணும். இது பண்ணிக்கணும். இது எல்லாமே பண்ணிவிட்டு என்னென்னா, இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் வெயிட் அதிகமாக இருந்தீங்கனாலோ, அப்டாமல் ஒபேசிட்டி இருந்தீங்கனாலும் உங்களுக்கு பெனிஃபிட் வர போகிறதில்ல. ஸோ நமக்கு என்ன கோல் வேணும்னு தெரிஞ்சுக்கணும், அதையும் நம்ம அச்சீவ் பண்ணணும்.
ஸோ நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணுறோம், மெடிசன் சாப்பிட்றோம், ப்ளஸ் இந்த கோல்ஸ் அச்சீவ் பண்ணாதான், வெயிட் நார்மலாக இருக்குது, அப்டாமினல் ஒபேசிட்டி இல்லைன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த பெனிஃபிட் வரும். ஸோ தட் இஸ் த பாட்டம் லைன். நிச்சயமா இந்த உயர் ரத்த அழுத்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுக்காக எப்படி ஒரு ஆரோக்கியமான வாழ்வியல் முறையை நம்ம எல்லாருமே பின்பற்றணும் அப்படின்னு ரொம்ப தெளிவாக பல ஆலோசனைகளை இன்றைக்கு நிகழ்ச்சிக்கு வந்து எங்களோட பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி சார். நன்றி. நேயர்களே, டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சியத்துடன் நிறைவு பெறுகிறது. மேலும் பல அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 7 தமிழ்.